வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. கர்த்தரை ஆராதித்து பாடுங்கள். தூய ஆவியே, சேர்ந்து சொல்லுங்கள். ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியானவரே, குடும்பத்தில் அசைவாடுகிற ஆவியானவர் அபிஷேகியோ, அபிஷேகியோ தூய கிளை சபையில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் கேளுங்கள். ஆடல் போட்டு தூய ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியானவரே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு தனி நபருக்கும் அற்புதம் உண்டு. ஊற்றிடுமே தூய ஆவியே,
வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கிருபை செய்யும். இன்னொரு விசை ஊக்கத்துடன் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு
யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பலர் முடிவு செய்து விட்டார்கள், நமக்கெல்லாம் நடக்காது, அது வேற யாருக்காவது நடக்கட்டும், நம்ம அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு நீங்கள் வரக்கூடாது. அற்புதம் என்பது யாருக்கும் சொந்தமானதல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமானது. குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, கர்த்தர் எல்லாருக்கும் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், வாஞ்சிக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், சிலர் முதல் நாள் ஆண்டவர் சிலருக்கு செய்யலாம், சிலருக்கு ஆண்டவர் 21வது நாள் செய்யலாம், இல்லை என்றால் 23வது நாள் செய்யலாம். ஆனால் அற்புதம் என்பது உண்மை, கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் செய்வார். ஆகையால் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு இருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த யோவானின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் ஒரு திருமண வீட்டை குறித்ததானது. ஏன் இந்த திருமண வீட்டை எடுத்தேன் எனக்கு அதுல சொல்லப்பட்டது என்றால், இயேசு செய்த முதல் அற்புதமே திருமண வீட்டில் தான் செய்தார். அவர் குடும்பங்களில் முதல் அற்புதத்தை செய்தார். இந்த குடும்பத்தின் அற்புதம் சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு அற்புதம். எல்லாருக்குமே தெரியும், கானாவூர் கல்யாணம் அப்படின்னாலே நீங்க ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் போல. நான் விசுவாசிக்கிற எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் திருமணங்கள் நடக்கணும்னு வாஞ்சிக்கிறீர்களோ, இதே போல கர்த்தர் உங்கள் வீட்டிலும் ஒரு திருமண காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அதை ஏன் பாஸ்டர் நினைவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லுங்க, நல்லா ஒரு அல்லேலூயா. திருமண காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களை ரொம்ப நேசிப்பார். குடும்பம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குடும்பத்துக்காக பாரப்படுவார். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு நல்ல தகப்பன் தான் நமக்கு இருக்கிறார். அதனால்தான் இயேசு ஆரம்பிக்கும் பொழுதே யாராரோ என்னென்னமோ அற்புதத்தை அதற்கு பின்பதாக அவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் செய்வதற்கு முன்பதாக, ஒரு குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பதாக, ஒரு பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுப்பதற்கு முன்பதாக, ஒரு குடும்பத்துக்கு போய் அந்த முதல் அற்புதத்தை குடும்பத்தில் ஆரம்பித்தார். ஒரு சிறு அறிமுகமாக, நீங்கள் பழைய ஏற்பாட்டு முதல் அதிகாரத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பில் என்றால் கூட, ஆதாம் தனியாய் இருப்பதை தேவன் விரும்பாமல் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொண்டு வந்தார். ஆனால் தேவன் எப்பொழுதெல்லாம் குடும்பத்தின் மேல் அதிகமாய் நேசித்து அந்த குடும்பத்தை கட்ட நினைக்கிறானோ, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அதே குடும்பத்தை உடைப்பதற்காக சத்துரு இன்னும் ஒரு வழியாக போராடி கொண்டிருப்பான். முதல் குடும்பம் அப்படித்தான். சாத்தான் அந்த ஏவாளை வஞ்சித்து அந்த குடும்பத்தை இடித்து போட்டான். தேவன் வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் மறுபடியும் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் அற்புதத்தை குடும்பத்தில் செய்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து இறுதியாய் பார்ப்பில் என்றால், நாம் எல்லாருமே தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திலே மணவாளனுக்காக மணவாட்டியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப தொடக்கமும் குடும்பம், முடிக்கும் பொழுதும் குடும்பம், நடுவில் இயேசு செய்த அற்புதமும் குடும்பத்திலே அவர் செய்தார். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நீங்க அறிந்து கொள்ளலாம், தேவன் குடும்பத்தை ரொம்ப என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்கள் கணவரை நேசிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேணா அன்பு குறைந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் செய்த, கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி சொன்னது என்னுடைய இருதயத்தை உடைத்து விட்டது. அவ்வளவு அழுது அழுது சொன்னார்கள். அந்த அழுகையை கேட்கும் போது இப்பொழுது நிறைய அழுகைகளை நான் கேட்கிறேன். அது இந்த ஜெபங்கள் வெளியில போகவும் அநேகர் தொலைபேசியில் பண்ணுகிறார்கள். அவர்கள் கண்ணீர் சிந்தும் போது அது கேட்க முடியவில்லை. சொன்னார்களே, நான் ஒரு நரகத்துக்குள் இருக்கிறேன், நரகம் எப்படி இருக்கும் அதற்கு அடையாளமா என் குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப கதறினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பார். இந்த அழுகைக்கு ஒரு பதிலை கொடுக்க உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். இயேசு முதலாவது அற்புதத்தை அந்த திருமணத்தில் செய்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வாசிங்கள் வேகமா அந்த 2 குறிப்பை சொல்லி மீதம் இருக்கிற 3 குறிப்பை நான் வேகமாக சொல்லுகிறேன். வாசிங்கள் முதல் 2 வசனத்தை வேகமா வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். அப்போ முதலாவது இயேசுவை அந்த திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இயேசுவை அழைத்தார்கள், இயேசுவின் தாயை அழைத்தார்கள், சீஷர்களை அழைத்தார்கள், இன்னும் பலரை அழைத்தார்கள். எல்லாருமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசு அழைக்கப்பட்ட இடத்திலே ஒரு குறைவு வருது.
இந்த அழைப்புல தான் நான் வித்தியாசத்தை சற்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாமும் இயேசுவை அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம் என்பதுதான் மிக மிக கவனிக்கப்பட வேண்டியது. நான் அழைக்கிறேன், நீங்கள் அழைக்கிறீர்கள், இன்னும் பலர் அழைக்கிறார்கள். இயேசுவை அழைத்த அவர்கள் இயேசுவை மாத்திரமே அழைப்பதற்கும் மற்ற எல்லாரை அழைப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு திருமணம் எல்லாரையும் அழைப்போம், ஆனால் அழைக்கிற அழைப்பிலே பொதுவான அழைப்பு இருக்கு, திட்டமான அழைப்பு இருக்கிறது. இப்ப பாருங்க, சில திருமணத்துக்கெல்லாம் கார்டு கொடுக்கும்போது சரி கொடுக்கணுமேனு கொடுப்போம். நாளைக்கு கொடுக்கலன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க வரணுன்ற விருப்பத்தோடு கொடுப்பதல்ல, சரி போயிட்டு போவோம் ஒரு கார்டு, நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டா நான் தான் கொடுத்தேன்னு சொல்லலாமே. இப்படிப்பட்ட அழைப்புகள் இருக்கு. ஆனா சில பத்திரிகைகள் கொடுக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுப்பாங்க? நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க இல்லைன்னா திருமணமே கிடையாதுன்னுவாங்க. இன்றைக்கு இந்த அழைப்புகளிலே பல வித்தியாசம் இருக்கிறது. பொதுவான அழைப்பும் திட்டமான அழைப்பிலே இன்றைக்கு நாம் இந்த இயேசுவை எப்படி அழைக்கிறோம்? அன்றைக்கு அந்த திருமண வீட்டார் ஒரு பொது அழைப்பில தான் இயேசுவை அழைத்தார்களே ஒழிய, இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்வார், இவர்தான் எந்த குறை வந்தால் நம்முடைய வீட்டிலே மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோ விசுவாசத்தோடு அவர்கள் அழைக்கவில்லை. ஒரு பொதுவான அழைப்பை அழைத்தார்கள். ஆனா இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நாம் பொதுவான அழைப்பு அழைப்பது அல்ல, அவரை திட்டமாய் அழைப்போம் என்றால் எந்த குறைவாய் இருந்தாலும் கடைசி வரை எனக்கு நன்மைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என் தியானத்தின் தலைப்பு கடைசி வரை நன்மைகள். கடைசி வரை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போ நம்முடைய அழைப்புல ஒரு வித்தியாசம் வேணும். தேவனை கூப்பிடுறதுல ஒரு வித்தியாசம் வேணும். ஒரு 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 சத்தம் உயர்த்தினா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய அழைப்பு ஒரு திட்டமான அழைப்பாய் மாறும் என்றால் நிச்சயமாய் அவர் பதில் தர அவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது குறிப்பை வாசிங்க. இரண்டாவது குறிப்பு அடுத்த வசனம் வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்கள். திராட்சைரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சைரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு. இப்போ இவரை அழைத்தவர்கள் பொதுவான அழைப்பில் அழைத்தார்கள். ஆனா நீங்களும் நானும் அழைக்கும் போது எப்படி அழைக்கணும்? திட்டமாய் அழைக்கணும், நிச்சயமாய் அழைக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமானது. சரி, இவர் பொது அழைப்புல வந்திருந்தா கூட இப்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு இருக்கிற கல்யாணங்களில் கூட குறைவு வருவதென்றால் நீங்கள் அறிந்து கொள்ளணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாய் உண்டு. ஒரே நிலை கிறிஸ்தவ வாழ்க்கை போயிருச்சுன்னா அவர்கள் இங்கு இருக்க வேண்டாம், பரலோகத்தில் இருக்க வேண்டியவர்கள். அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லை. இயேசுவை அழைக்கிற இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும், ஆனால் அந்த குறைவை நிவர்த்தி செய்ய அவர் அங்கே நிச்சயமாய் இருப்பார். இரண்டாவது, இவர்கள் அந்த குறைவு வந்த உடனே, நீங்கள் நல்லா கவனிங்க அந்த சம்பவத்தை, குறைவு வந்த உடனே அந்த தாயார் அந்த வீட்டாரிடம் போகவில்லை, சீஷர்களிடத்தில் போகவில்லை, சுற்றி யாரிடமும் போகவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட மகனாகிய இயேசுவை நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், இயேசுவை தேடினால், இயேசுவை நோக்கினால் நிச்சயமாய் குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில இந்த சத்தத்தை கேட்டாலும், இந்த மரியாள் என்கிற தாயார் எப்படி இயேசுவிடத்திலே போனார்களோ அது போல நீங்கள் அவரை நோக்குவீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை நோக்கினவர்கள், கர்த்தரை தேடினவர்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் பினிஷ் பண்ணணும், ஒரு நன்மையும் குறைப்படாது. முடிஞ்ச பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ ஒருவேளை வந்த முகம் குறைவோடு வந்திருக்கலாம், 21 நாள் முடியட்டும், குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றி இருப்பதை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் தாய்க்கு தெரிகிறது யாரை நோக்க வேண்டும், யாரை பார்க்க கூடாது. அவங்க போய் யார்கிட்ட கேட்டிருக்கலாம், அவங்க பந்தி விசாரிப்புக்கார, என்னப்பா இப்படி ஆயிருச்சு, என்னப்பா ரசம் குறைஞ்சு போச்சு, ஏன்பா இப்படி செய்தீங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் செய்கிறோம். இயேசுவை பார்க்க வேண்டிய பல பிள்ளைகள் இயேசுவை பார்க்காமல் வேற எதையோ பார்ப்பார்கள் என்றால் எப்படி குறைவு நீங்கும்? இரண்டாவது, இயேசுவின் தாய், அந்த இயேசுவின் தாய் இயேசுவிடத்தை போய் தேடினார்கள், இயேசுவை நோக்கினார்கள். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏற்ற வேளையில் அதை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வேளையில பிள்ளைகளுக்கு செய்வார். அதனால்தான் நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போதே சொல்ல, நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய நன்மைகளை சொல்லுவீர்கள். பிசாசு சொல்வான், நீ போயிருவ அதுக்குள்ள, அவருடைய நன்மையை கிடைக்கிறதுக்குள்ள நீ இருக்க மாட்ட. பல காரியங்களை உங்கள் செவிகளுக்கு சொல்வார். நிச்சயமாய் கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இதை மாற்றி கொடுப்பார். அப்ப அவருடைய நேரத்துக்காக காத்திருங்க. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். புலம்பல் 3:25. புலம்பல் 3:25 வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாமா?
தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை பாருங்கள், புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஒரு 3 முறை கரம் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு காலம் இந்த தேவனுக்கு தீமை செய்ய தெரியாது. தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு தீமை செய்ய அவருக்கு தெரியாது. தீமை யாருக்குன்னா சத்ருவுக்கு தான் தீமை, பிசாசுக்கு தான் தீமை செய்வார். உங்களுக்கு ஒரு காலம் அவர் தீமை செய்கிற கர்த்தரே கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் உங்களை மறுபடியும் அரவணைத்து உங்களுக்கு நன்மை தான் செய்து கொண்டிருப்பார். இன்னைக்கு அவரை ஒரு வேற மாதிரியான கடவுளா பாத்துறாதீங்க, ரொம்ப அன்பு செலுத்துகிறவர். அப்போ 3வது, அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். சொல்லுங்க, அவருடைய வேலைக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 4வது வாசிங்க, 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அப்போ முதல்ல சொன்ன இந்த கடைசி வரை நன்மைகள், நல்ல ரசத்தை பருகுகிறதுக்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? திட்டமாய் அழைக்க வேண்டும். அடுத்தது அவரை தேட வேண்டும். சொல்லுங்க, அவரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். 3வது, அவருடைய வேலைக்காக என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். 4வது 2:5 சொல்லப்படுது. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க பாரு, இயேசு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அவருடைய வேலைக்காக காத்திருக்க சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே என்ன செய்யுங்க? செய்யுங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன உங்க வாழ்க்கைக்கு சொல்லுகிறதோ அப்படியே செய்வீர்கள் என்றால், அப்போ 4வது நான் சொல்லுவேன், அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். obey to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தார். நிறைய நேரம் நான் கீழ்ப்படியாம பல காரியத்தை செய்திருக்கலாம். ஆனா இந்த ஜெப நாட்கள் ஆரம்பிக்கும் போதே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படிய எனக்கு கிருபை தார். பிசாசுடைய பெரிய தந்திரத்தில் ஒன்று, நீங்களும் நானும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கணும்ன்றது அவனுடைய திட்டம். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ நம்ம வாழ்க்கையில நன்மைகள் வராது, நல்ல ரசத்தை பார்க்க முடியாது, கடைசி வரை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லா குடும்பமும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும், இதுக்கு மேல வந்து இதை பார்க்கிறவர்களும் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படி எனக்கு கிருபை தாரும். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். ஏன்னா அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதமானது. அவருடைய வார்த்தை அனுப்பிதான் அவர் அற்புதம் செய்வார். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையில வழிகள் திறக்கப்படும். அவருடைய வார்த்தையில அபிஷேகம் உண்டு. அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது. இப்ப அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது நான் சொல்றேன், நல்ல ரசத்தை பருக கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை கொஞ்சம் தாமதிச்சிருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு வலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரே உங்க வார்த்தையில எங்கெல்லாம் நான் கீழ்ப்படியாம போனனோ என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்குமே நன்மையை புசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு வசனத்தை வாசிருங்க, இதுக்கு ஆதாரமா 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்க, சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். இன்னைக்கு நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படியாம இருப்பேனா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்வாரு? முதல்ல நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, இதெல்லாம் பின்பதாக என்று சொல்வார். அப்ப நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்று முதன்மையானது என்னன்னா, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அன்றைக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரு பழத்தை வச்சுட்டு என்ன சொன்னார்? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு பழத்தை தோட்டத்தில் வச்சுட்டு என்ன சொன்னார்? இதை என்ன செய்யாத, புசியாதே, அவ்வளவுதான். இத புசியாத, அவ்வளவுதான். மனுஷன் என்ன செஞ்சா? புசித்தான். அப்ப பாருங்க, எப்பெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லையோ அதுக்கப்புறம் ஆண்டவரே நீ நல்ல ரசம் தரலையே, எனக்கு நன்மை நடக்கலையே, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நம்ம சில நேரத்துல இப்படி மாற்றி செய்து விடுகிறோம். தேவன் சொல்லுகிறத அந்த காரியத்தை விட்டுட்டு அதை தூர வச்சுட்டு, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் இவ்வளவு நேரம் ஜெபத்துக்கு வந்தேன், காலையில வந்தேன், நைட்டு வந்தேன்,
ஆண்டவர் முதல்ல சொல்வார், சின்ன காரியம், நான் இந்த வார்த்தைக்கு சொன்னேன், அதுக்கு நீ கீழ்ப்படிந்த போதும், அதுதான் என்னுடைய அற்புதத்துக்கு சாவி. சொல்லுங்க, அதுதான் என்னுடைய அற்புதத்துக்கு சாவி. பூட்டப்பட்ட அற்புதத்துக்கு சாவி எதென்றால் தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்பொழுதுமே அது ஒரு கீயாக, திறவுகோலாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு திறவுகோல், திறக்காதவர்களை அது திறக்கும். இன்னைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், கண்ணீரோடு கேளுங்க. அற்புதத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த அற்புதம் நடப்பதற்கு நான் உம்முடைய வார்த்தைக்கு எதற்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு திட்டமாய் அதை சொல்லுவார். நான்காவது, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வாசிங்க, கடைசி குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள் 7, 8, 9 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். 7, 8, 9 வசனங்கள் வாசிங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, போதும். இப்போ நான் கடைசி குறிப்பு நான் சொல்லி, இந்த நல்ல ரசத்துக்கான ஆசீர்வாதம் இல்லை என்றால் கடைசி வரையான நன்மை நாம் நிறைவு செய்யலாம். பாருங்க, இப்போ இயேசு அங்கே அவர்களுடைய முறைமையின்படி 6 கச்சாடிகளை வெளியிலே வைத்திருக்கிறார்கள். கச்சாடிகள் அவர்கள் கால்கள் கழுவவும் அது வாசலிலே வைக்கப்படுகிற ஒரு தண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசு சொன்னார், இந்த கச்சாடிகள் எல்லாம் இந்த எல்லாத்தையும் தண்ணி ஊத்துங்கப்பான்னு சொன்னார். இதை கேட்டு அப்படியே ஒருத்தர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப சொன்னார், இதை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுங்க, அவன் எடுத்துட்டு போட்டுன்னு சொன்னார். அவர்கள் அப்படியே அதை எடுத்து கொடுத்தார்கள், அவன் கொண்டு போனார். 5வது, அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள். கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, இங்க தண்ணீர் திராட்சரசமா மாறிடுச்சு என்று சொல்லி அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை போல நீங்களும் அற்புதம் ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிப்பீங்கன்னா நல்ல ரசத்தை புசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 5வது நான் சொல்லுகிறேன், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, வார்த்தை என்ன செய்யணும்? விசுவாசி. கீழ்ப்படுகிற அதே வேளையில அந்த அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிட்டார்னு விசுவாசிங்க. கர்த்தர் தான் அற்புதர்னு விசுவாசிங்க. அங்க தண்ணீரை மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்பான மாறாக்களையும் இனிமையாக மதுரமாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். 5வது, வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள். கொஞ்சம் கூட சந்தேகப்படல. கொண்டு போய் அந்த தண்ணியை ஊத்துங்கன்னா ஊத்துனாங்க, எடுத்து குடுனாங்க கொடுத்தாங்க. குடுக்கும் பொழுதுதான் குடிச்சு பார்த்தா சொல்றாங்களா, ஏற்கனவே இருந்த ரசத்தை விட இந்த ரசம் எப்படி இருக்கு? இனிமையா இருக்கு. அவன் சொல்றானா, யாராவது இப்படி செய்வாங்களா? முதல்ல பழைய ரசத்தை இல்லைன்னா முந்தி இருக்கிறத கொடுத்துட்டு பின்னாடி நல்ல ரசத்தை வைப்பானோன்னு சொன்னா நீங்கள் அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த குடும்பமும் குறைவுகளை நிறைவாக்கான கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப இன்னைக்கு வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. அப்போ முதலாவது நம்முடைய திட்டமான அழைப்பு, 2வது அவரையே தேடுதல், 3வது அவருடைய வேலைக்காக காத்திருப்பது, 4வது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், 5வது அவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிப்பது. இன்னைக்கு எந்த நிலையில வந்தீங்கன்னு தெரியல. இதெல்லாம் இனி நடக்குமா? இதெல்லாம் வேற யாருக்கோ நடக்கும், எனக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வரும் என்றால் நான் ஒன்று சொல்ல முடியும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தொழில்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் கடைசி வரை உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து நடத்தி செல்லவர் போதுமானவர். முதலாவது அற்புதத்திலேயே சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தது போல இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய அற்புதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்று விசுவாசிகள். கடைசி வரை நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நடத்துவார்.